ஹலோ ரெட்ஸ், இவன் கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த லா. மக்களாட்சியில் மக்கள் தான் அரசு. இன்னைக்கு நம்ம காணொலி பதிவில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது. அதனுடைய தீர்ப்பு, அதனுடைய அமலாக்கம், இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கியமாக நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு வேளை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸாக இருந்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சப்ஜெக்ட் தான். இந்த பொதுநல வழக்குடைய கேஸ் டைட்டில் என்னன்னா, இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் இன் 1382 prisons versus Director General of Prisons and Correctional Services and others. பெட்டிஷனருக்காக ஆஜரான ஒரு சீனியர் அட்வொகேட் கௌரவ் அகர்வால், ரெஸ்பாண்டண்ட்டுக்காக ஆஜராகினது அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி. இப்போ இந்த வழக்கில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அமலில் இருக்கக்கூடிய சட்டம், முன்னாடி சிஆர்பிசி இருந்துச்சு, இப்போ சிஆர்பிசிக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கத்தா இருக்கு, பிஎன்எஸ்எஸ். இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் ரெட்ரோஸ்பெக்டிவான எஃபெக்ட்ல அது இப்போ வேலை செய்யும், அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ இது யாருடைய அமர்வுக்கு வருது அப்படின்னா, ஜஸ்டிசஸ் ஹிமா கோலி அண்ட் சந்தீப் மேத்தா அவங்களுடைய அமர்வுக்கு இது வருது. இப்போ இந்த செக்ஷன் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 479. இது எதை பத்தி எது அப்படின்னா, ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனர் எவ்வளவு நாள் அவர் சிறைச்சாலையில் இருக்கலாம் அண்டர் ட்ரையல் பிரிசனரா. இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தில் சிஆர்பிசி, அதாவது அதில் செக்ஷன் 436A எப்படின்னா, ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனர் பெயில் வழங்கப்படாம அவர் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் எவ்வளவு நாள் அவர் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சிஆர்பிசியில அந்த பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவர் எந்த குற்றத்துக்காக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாரோ அதுக்கு தண்டனை காலம் இருக்கு இல்லையா சட்டத்தில், அந்த தண்டனை காலத்துல பாதி காலம் அவர் சிறைச்சாலையிலேயே இருந்துட்டாரு அண்டர் ட்ரையல் பிரிசனரா அப்படின்னு சொன்னா, அதாவது குற்றம் நிரூபிக்கப்படாம அவர் இன்னும் வழக்கு ஓடிட்டு இருக்கு, இப்போ இன்னும் அவர் அண்டர் ட்ரையல் பிரிசன்ல இருக்கிறார். கன்விக்டட் பிரிசன் வேற, அண்டர் ட்ரையல் பிரிசன் வேற. இப்போ அவர் அண்டர் ட்ரையல் பிரிசன்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த வழங்கப்பட வேண்டிய தண்டனை காலத்திலிருந்து பாதி தண்டனை காலம் வரைக்கும் அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ல இருந்தா அவருக்கு பெயில் வழங்கணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ ஜூலை 1 இருந்து பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 479 இதுல ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனர் மேக்சிமம் எவ்வளவு காலம் அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கலாம் அப்படிங்கிறது, ஒருவேளை அவர் பெயில் வழங்கப்படாம இருந்தாருன்னா எவ்வளவு நாள் அவர் மேக்சிமம் இருக்கலாம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர் இவர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இருந்தார் நினைச்சுக்கோங்களேன். அப்படின்னா இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையிலிருந்து அவர் 1/3 அந்த பீரியட் எவ்வளவு வருதோ அந்த பீரியட் அளவுக்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாருன்னா அவருக்கு பர்சனல் பாண்டில் அவரை ரிலீஸ் பண்ணணும், அதாவது பெயிலில் அவரை விடணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை, அவர் என்ன குற்றத்துக்காக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாரோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு 10 ஆண்டுகள் தண்டனை நினைச்சுக்கோங்க. இப்போ 1/3 அப்படின்னு சொன்னா 3 வருஷம் 3 மாசம் அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருந்துட்டாருன்னா அவருக்கு டிஃபால்ட் பெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இவர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர் கிடையாது, ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னா கூட இவர் அண்டர் ட்ரையல் பிரிசன்ல இருக்கிறார் இல்லையா, இவருக்கு கால்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 10 ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு சொன்னா அதுல பாதி 5 ஆண்டுகள் அவர் சிறையில் அண்டர் ட்ரையல் பிரிசனராகவே இருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணணும், அவர் டிஃபால்ட் பெயிலில் அவர் வெளியில் வரணும்.
இந்த மாதிரி இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முன்னாடி இருந்த சட்டத்தை விட இப்போ இருக்க சட்டத்துல என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இருக்கிறாருன்னா அவருக்கு 1/3 தான் அந்த பீரியட்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்க வேண்டிய காலம் கம்மியாகும். அப்போ ஜூலை 1ல இருந்து அந்த குற்றங்கள் பதியப்பட்டிருந்தா அவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். இதே ஜூலை 1க்கு முன்னாடி குற்றம் செய்திருந்தாருன்னா அவருக்கு இந்த நன்மை கிடைக்குமா? இந்த கேள்வியை தான் உச்ச நீதிமன்றம் கேட்கிறாங்க. அப்போ அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய விதத்துல தான் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்ட்டு அவங்க பதில் அடுத்த ஹியரிங்ல சொல்றாங்க. அதனால உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரொவிஷனை ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா கொண்டு வரணும் அப்படின்னு அதுல சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு நபர் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி குற்றம் செய்திருக்கிறார், அவர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர் அப்படின்னா அவருக்கு பழைய தண்டனை சட்டத்துல தான் அவருக்கு தண்டனை கிடைக்கும். இருந்தாலும் அந்த பெயில் அவங்க கால்குலேட் பண்றதுல அவர் எவ்வளோ வந்து மேக்சிமம் அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கலாம், எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ற விஷயத்துல இந்த புதிய சட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழைய சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டியிருந்தாலும் ஒருவேளை அவருக்கு பெயில் வழங்கப்படாம அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனராகவே இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு மேக்சிமம் எவ்வளவு காலத்துக்கு அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனராக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் அந்த பதில இந்த ப்ரொவிஷனை ரெட்ரோஸ்பெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்னா அவருடைய தண்டனை காலத்திலிருந்து, அதாவது 10 வருஷம் தண்டனை நினைச்சுக்கோங்க, அது டிவைட் பை 3 போடுங்க. அந்த பீரியட் மட்டும்தான் 3 வருஷம் 3 மாசம், அவ்வளவுதான் அவரு மேக்சிமம் அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கணும். அதுக்கு பிற்பாடு அவர் தொடர்ந்து அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டென்ட் என்ன பண்ணணும்னா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் அவரு ஒரு ரிப்போர்ட்டை போட்டு அவரை பெயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். மேஜிஸ்ட்ரேட் அதுல கருத்துல எடுத்து இவருக்கு வந்து பர்சனல் பாண்டில் விடலாமா இல்ல சியூரிட்டியில விடலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற முடிவுகளை அவர் செய்வார். ஆனா இந்த பீரியடை தாண்டி அவர் என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து எந்த ஒரு நியாயமான காரணம் இல்லாமலும் அவர் அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருக்க முடியாது. இந்த வழக்கு ஒரு பிரிசன் ரிஃபார்முக்காக போடப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு. இந்த வழக்குல இருந்து வரக்கூடிய நன்மைகள் இதுதான், இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகளும் இதுதான். இந்த மாதிரி விஷயத்துல யோசிச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, செக்ஷன் 479 ஆஃப் BNSS ஜூலை 1க்கு முன்னாடி செய்யப்பட்ட குற்றங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. இது ஒரு பிரிசன் ரிஃபார்ம், இது எப்படி இருக்கு, இது வந்து நியாயமா, இது பண்ணலாமா, உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க, அந்த விஷயத்தை கூட நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.